ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 16 இன்ச்சு கை சுற்றளவுள்ள ப்ளவுஸோட கை நம்ம கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க, இந்த கையோட நீளத்துக்கு தேவையான 7.5 இன்ச்சு கை நீளத்துக்கும் தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சும் 1 இன்ச்சு எம்மிங் பண்ணுறதுக்கு விட்டு 9 இன்ச்சு நீளமும் கை சுற்றளவுக்கு தேவையான 16 இன்ச்சு கை சுற்றளவுக்கு 3 இன்ச்சு தைக்கிறதுக்கு இடம் விட்டு நம்ம இப்போ துணி கட் பண்ணி எடுத்திருக்கோம். பாருங்கள், இந்த கையோட மொத்த சுற்றளவு 16 இன்ச்சு. இந்த 16 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு தைக்கிறதுக்கு இடம் விட்டுருக்கோம். கை நீளம் 7.5 இன்ச்சு, இதுக்கு 1.5 இன்ச்சு தைக்கிறதுக்கு இடம் விட்டு மொத்தம் 9 இன்ச்சு எடுத்திருக்கோம். அடுத்ததான் இந்த கையோட சென்டர் பகுதி போல்டிங் பண்ணி நம்ம துணி போட்டிருக்கோம்ல, அந்த இடம்தான் நம்ம போல்டிங் பகுதி தான் சென்டர் பகுதியை வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த கைக்கு தேவையான அளவு துணி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக மார்க் பண்ணலாம். இது சாதாரண நார்மல் ப்ளவுஸ் தான், லைனிங் ப்ளவுஸ் எதுவும் கிடையாது. இந்த அளவு சாதாரண நார்மல் ப்ளவுஸுக்கு மட்டும்தான் இந்த அளவு. லைனிங் துணி வச்சு தைக்கிறதுக்கு வேறு அளவு நம்ம கைக்கு வைக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மொத்த அளவை அளந்துக்கிடலாம். 16 இன்ச்சு கூட ஒரு 3 இன்ச்சு எடுத்திருக்கோம். எடுத்த துணியை போல்டிங் பண்ணி நீட்டாக போட்டாச்சு. வெட்டு பகுதி ஆம்கோல் பகுதியாகவும் போல்டிங் பகுதி கையோட சென்டர் பகுதியாகவும் நீட்டாக மடக்கியாச்சு. ஃபஸ்ட்டில் கை சுற்றளவை நம்ம மார்க் பண்ணிவிடுவோம். கையை 2ஆக மடக்கி போட்டிருக்கனால நம்ம 8 இன்ச்சு மார்க் பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்கள், 8 இன்ச்சு மார்க் பண்ண பிறகு 1.5 இன்ச்சு தைக்கிறதுக்கு இடம் விட்டு மார்க் பண்ணிகிட்ருக்குறோம். அடுத்தது பாருங்கள், இந்த 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணுறது ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு. இந்த கையோட ஷோல்டரில் நம்ம ஜாயின் பண்ணதுக்கு தான். இந்த 1 இன்ச்சு கை கீழ் சுற்றளவில் கை எம்மிங் பண்ணுறதுக்காக நம்ம இடம் விட்டுருக்கோம். அடுத்தது பாருங்கள், இந்த கை மொத்த சுற்றளவு 16 இன்ச்சு. அந்த 16ல் 4ல் 1 பங்கு இந்த ஷோல்டரோட ஆப்போசிட் பகுதி வெட்டு பகுதியிலேருந்து நம்ம அளவெடுத்து மார்க் பண்ணியிருக்கோம். கை மொத்த சுற்றளவு 16 இன்ச்சிலேருந்து 4ல் 1 பகுதி 4 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். மார்க் பண்ண பகுதியெல்லாம் ஸ்கேலால் நீட்டாக வரைஞ்சி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இது கையோட கீழ் சுற்றளவு நம்ம எம்மிங் பண்ணக்கூடிய பகுதி. பாருங்கள், இந்த பகுதி நம்ம கையோட ஷோல்டரில் ஜாயின் பண்ணக்கூடிய பகுதியும் நம்ம நீட்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அடுத்ததாக இதில் பாருங்கள், இந்த ஆம்கோல் பகுதியில் நம்ம ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். கை சுற்றளவில் மொத்த கை சுற்றளவில் 4ல் 1 பங்கு மார்க் பண்ணியிருக்கோம். இந்த 4 இன்ச்சு பாருங்கள், 16 இன்ச்சில் 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். இந்த 4 இன்ச்சில் பாதி ஷோல்டரோட சென்டர் பகுதியிலேருந்து நம்ம மார்க் பண்ணி 2 இன்ச்சு எடுத்திருக்கோம். இந்த 2 இன்ச்சு எடுத்த பகுதியிலையும் ஆம்கோல் பகுதி 4 இன்ச்சு கம்மி பண்ணி எடுத்த பகுதியிலையும் நீட்டாக ஒரு கோடு போட்டு, இந்த கோடு போட்ட இடம் இந்த 2 அளவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் சென்டரில் ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள், சென்டரில் மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது சென்டர்லேருந்து ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடணும். மார்க் பண்ணி முன் கைக்குழி 1/2 இன்ச்சும் பின் கைக்குழி 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி முன் கைக்குழி 1/2 இன்ச்சு குளித்து கட் பண்ணால் மார்க் பண்ணணும். பின் கைக்குழி கொஞ்சம் மிதந்து வரும்படியாக நம்ம மார்க் பண்ணிக்கிடணும். பாருங்கள், இப்போ நீட்டாக மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது கையோட கீழ் சுற்றளவு 7 இன்ச்சு. 7 இன்ச்சுனா ஒரு பக்கத்துக்கு 7 இன்ச்சு 14 இன்ச்சு. அந்த 14 இன்ச்சையும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், இப்போ கையோட கீழ் சுற்றளவும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக கை கீழ் சுற்றளவுக்கு தேவையான அளவு தைக்கிறதுக்கு இடம் விட்டுக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ஈஸியான மெத்தடில் கட் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க, அடுத்தது நம்ம மார்க் பண்ண இந்த அளவை வச்சு நம்ம கை கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டில் ஷோல்டரோட சென்டர் பகுதியிலேருந்து ஆம்கோல் பகுதிக்கு நம்ம கட் பண்ணிகிட்டு இருக்கோம். கட் பண்ணும்போது பின் கைக்குழி அளவை தான் ஃபஸ்ட்டில் நம்ம கட் பண்ணணும். பாருங்கள், முன் துண்டு பின் துண்டு 2யுமே சேர்த்து பின் கைக்குழி அளவுக்கு தான் நம்ம கட் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்தது கை கீழ் சுற்றளவுக்கு நம்ம கட் பண்ணி
கை எம்மிங் பண்ணக்கூடிய பகுதியில் லைட்டாக ஒரு வி கட்டிங் கொடுத்துக்கிடுவோம். அடுத்ததாக பாருங்கள், ஷோல்டரோட சென்டர் பகுதியிலையும் ஒரு வி கட்டிங் கொடுத்துக்கலாம். அடுத்ததாக முன் கைக்குழி ஒரு 1/2 இன்ச்சு நம்ம குளித்து கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். முன்துண்டை மட்டும் எடுத்து நம்ம முன் கைக்குழி 1/2 இன்ச்சு குளித்து மார்க் பண்ணோம்ல, அந்த மார்க் பண்ண அளவுக்கு முன்துண்டு துணி மட்டும்தான் எடுத்து நம்ம இப்போ கட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம இந்த கை கட் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கா உங்களுக்கு? மறக்காமல் நம்ம தங்கமயில்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம எடுத்த அளவெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், நம்ம தங்கமயில்டு சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள். நம்ம தங்கமயில்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முன் கைக்குழி, பின் கைக்குழி, கை நீளம், கை சுற்றளவு, கை கீழ் சுற்றளவு, கை தைக்கிறதுக்கு தேவையான அளவு தைக்கிறதுக்கு இடம் விட்டு நம்ம எவ்வளோ நீட்டாக மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். நீங்களும் இந்த ஈஸியான மெத்தடில் கட் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு டிப்ஸாக எடுத்துக்கிடுங்க. இந்த மாதிரி நம்ம அளவு கரெக்டாக வச்சு நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது, தச்சு போடும்போது நம்ம கைக்கு எந்த ஒரு சுருக்கு எதுவும் இல்லாமல் அந்த கையோட ஷேப்பே அழகாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.